Hi friends, welcome to Lithu's Homemade Cakes. இன்னைக்கு வந்து கோகனட் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுல் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்துட்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணிட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிரீமியா வந்ததுக்கு அப்புறம் இது கூட வந்து ஒரு முட்டையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு இதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியா பீட் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட வந்து மைதா, பேக்கிங் பவுடர், டெசிகேட்டட் கோகோனட் எல்லாம் சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும். இப்போ 5 இன்ச் டின்ல வந்துட்டு நான் இந்த பேட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது இதை டேப் பண்ணிட்டு 180 டிகிரியில 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேக்ல நம்ம பட்டர், டெசிகேட்டட் கோகோனட் எல்லாம் ஆட் பண்றங்காட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா ரிச்சா டேஸ்டியா இருக்கும்.